ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பர்பான ஒரு கொரியன் டிராமாவை தான் பார்க்க போறோம். இந்த டிராமாவோட நேம் தி குட் விச். ஹீரோயினா உங்களோட சிஸ்டரும் ட்வின்ஸா பிறந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே சின்ன பிள்ளையில இருந்து ரொம்பவே பாசக்கார பிள்ளைங்களா இருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட லைஃப் மொத்தமா மாறிடுது. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி அம்மா கூடவும் அக்கா கூடவும் சுத்தமா பாசமா பேசுறது இல்ல, ரொம்பவே கோவக்காரியா மாறிடுவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாம போனதால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அப்பா தங்கச்சி அக்கா கிட்ட ஹாஸ்பிட்டல்ல உன்னோட பேர்ல என்ன அட்மிட் பண்ணு, என்னோட இடத்துல நீ போயிட்டு வேலை பாரு, யாரும் கண்டுபிடிச்சிடாத அளவுக்கு பாத்துக்கோன்னு சொல்லுவாங்க. சரி, டெம்பரரி தானே ஒர்க் பண்ணுன்றதுக்காக அக்கா ஒத்துக்குவாங்க. ஆனா தங்கச்சி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இதனால அக்காவுக்கு வேற சாய்ஸே இருக்காது. தங்கச்சிக்காக அவளோட இடத்துல ஏர் ஹோஸ்டஸா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோ எப்படி மீட் பண்றாங்க, யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு அவங்க வேலை பார்த்தாங்களான்றத வாங்க நம்ம டிராமாக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கோம். அக்காவை பார்த்தோன்னா நான் ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும், எங்க அப்பா எப்படி போலீஸா நல்லது பண்றாங்களோ அதே மாதிரி ஆகணும்னு சொல்லுவாங்க. தங்கச்சி நானும் ஏர் ஹோஸ்டஸா தான் ஆகணும், ஏன்னா நான் ரொம்பவே அழகா இருக்கல அதனாலன்னு சொல்லுவாங்க. தங்கச்சி அக்காவோட கண்ணத்துல கிஸ் பண்ணாங்க. ரெண்டு பேருமே சின்ன பிள்ளையில இருந்தே ரொம்பவே பாசக்கார பிள்ளைங்களா வளர்ந்துருப்பாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. பில்டிங்கோட எட்ஜ்ல ஒரு பையன் நின்னுகிட்டு நல்லா குடிச்சிட்டு கீழே விழுற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். கீழவான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் காதுலயே வாங்காம நின்னுட்டு இருப்பான். கீழே விழ போகவும் ஹீரோயினோட அப்பா கரெக்டா காப்பாத்திடுவாரு. தன்னோட உயிரை பெருசா நினைக்காம மக்களோட உயிர் தான் முக்கியம்னு நினைச்சு அவரோட உயிரை நீங்க காப்பாத்துனதுக்காக உங்களுக்கு நாங்க சர்டிபிகேட் கொடுக்குறோம்னு அப்பா கிட்ட சர்டிபிகேட் கொடுப்பாங்க. கால் பண்ணி வைஃப் கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. இன்னைக்கு எனக்கு சர்டிபிகேட் கிடைச்சது, அதோட நான் இன்னொரு சர்டிபிகேட் கூடிய சீக்கிரம் வாங்கலான்ட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. என்னது இன்னொரு சர்டிபிகேட், ஆபத்தானது ஏதாவது பண்ண போறீங்களான்னு அம்மா கேட்பாங்க. அப்படிலாம் இல்ல, இனிமே நம்ம குடும்பத்துல நான் பெட்டரா பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்டயும் நம்மளோட குழந்தைங்கள்ட்டையும் நல்லபடியா நடந்துக்கிறோம்னு நினைக்கிறேன், உங்கள்ட்ட இருந்து அந்த அவார்டை வாங்கினா மட்டும் போதும், உன்னை கவலைப்பட வச்சதுக்கு மன்னிச்சிருன்னு சொல்லுவாரு. நல்லவேளை உங்களுக்கு இப்பயாவது தெரிஞ்சது, எல்லாரும் உங்களை ஏஞ்சல்னு சொல்றாங்க, ஆனா என்னோட கண்ணுக்கு நீங்க முட்டாளாதான் தெரியுறீங்க, மத்தவங்களை காப்பாத்துறன்ற பேர்ல உங்களுக்கு அடிபட்டு நீங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. பெரிய பொண்ணு அப்பா பேசுறாங்களா, அப்பா நீங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவே பெஸ்ட்னு சொல்லுவாங்க. தங்கச்சியை பார்த்தோன்னா அப்பா உங்களுக்கு இன்னைக்கு பிரைஸ் பணம் கிடைச்சதுல நம்ம வெளில சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா, நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், அதனால எப்பவுமே உங்களுக்கு அடிப்படாத அளவுக்கு பாத்துக்கோங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. சரி, நான் இதுக்கப்புறமேட்டுக்கு நான் வச்சுக்கிறேன்னு அப்பா சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்கவும் என்னாச்சுன்னு அம்மா கேட்பாங்க. நான் அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லி அப்பா காலை கட் பண்றாங்க. என்ன சத்தம்னா அப்பா பாக்கலான்ட்டு போவாங்க. அங்க ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அப்பா கேட்பாங்க. உன்னோட வேலையை மட்டும் பாரு, இதை நீ கண்டுக்காதன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பா கண்ணை கட்டி போதும் நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணை விட்டுட்டு அப்பா கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. மூணு பேருக்கு நடுவுல சண்டை நடக்கும். அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு கை அடிபட்டதால அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்லாலையும் அங்க கடந்த ஒரு கிளாஸ உடைச்சும் அப்பாவை நல்லா அடிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் அம்மாவும் பொண்ணுங்களும் பார்க்க வந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அப்பா இறந்துருவாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தால சின்ன பொண்ணுதான் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அவரு ஒரு பொண்ணை காப்பாத்தான் இறந்திருப்பாரு, ஆனா அதை பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நடந்ததை பார்த்தவங்க யாராவது சாட்சி சொல்றதுக்காக வருவாங்களான்னு நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ் ஒருத்தர் இங்க நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேனர் எல்லாம் கீழ்ச்சி விட்டு போயிடாரு. என்னோட அப்பா எந்த பொண்ணை காப்பாத்தினாரோ கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு சாட்சி சொல்றதுக்காக வரவே இல்லை. என்னோட அப்பா நல்லது பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாததால அவர் பண்ணதுதான் தப்புன்னு சொல்லி அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு பொண்ணு மனசுக்குள்ள நினைப்பாங்க. ஏன் நீங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு நைட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கத்துற சத்தம் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு, அந்த பொண்ணை காப்பாத்துறதுதான் போனாரு, அந்த இடத்துக்கு நாங்க போயிட்டு பார்த்தப்ப ஒரு பொண்ணோட நெக்லஸும் ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வந்து நாங்க உங்கள்ட்ட கொடுத்துருக்கோம்னு அம்மா சொல்லுவாங்க. இதெல்லாம் விக்டிம் ஒரிஜின்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, அன்னைக்கு சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகலன்னு சொல்லி சாட்சிக்காக எடுத்துட்டு வந்ததை அவங்கள்ட்டே கொடுத்துருவாங்க. அம்மா அப்பாவோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. தங்கச்சிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையா கடுப்பாயிட்டு இருக்கோம். அப்பாவோட போட்டோவை பிடுங்கி பாக்ஸ்குள்ள போட்டு போயிடுவாங்க. என்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சுன்னு அக்கா மனசுக்குள்ள நினைப்பாங்க. ஏற்கனவே தங்கி இருந்த வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு போற மாதிரி ஆயிடும். தங்கச்சி செம்ம கோவத்துலதான் போய்கிட்டு இருப்பாங்க. இப்ப சின்னதா ஒரு வீட்டுல வாடகைக்கு தங்கலான்ட்டு வந்திருப்பாங்க. அம்மாவும் அக்காவும் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. தங்கச்சி எந்த வேலையும் பார்க்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா ஒருத்தர் மேல இடிச்சு கீழே விழுந்துருவாங்க. வீட்டுக்கு ரொம்பவே சோகமா வந்துகிட்டு இருப்பாங்க. ஏன் நீங்க இன்னும் வாடகை கொடுக்கலன்னு ஹவுஸ் ஓனர் கேட்பாரு. மன்னிச்சிருங்க, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுக்குறீங்களான்னு அம்மா கேட்பாங்க. நான் ஏற்கனவே ரொம்பவே வெயிட் பண்ணிட்டேன், நீங்க வேற வழியில ரெண்ட் கொடுக்கலான்னு சொல்லி அவங்கள்ட்ட தப்பா நடந்துக்கலான்ட்டு ட்ரை பண்ணுவாரு. அம்மா தள்ளி விட்டுருவாங்க. அம்மாவோட கண்ணத்திலே அரைஞ்சி தள்ளி விட்டுருவாரு. பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வந்து பார்ப்பாங்க. அவர்கிட்ட இருந்து அம்மாவை காப்பாத்திட்டு எதுக்காக அவங்கள அடிச்ச, இதெல்லாம் ஒரு வீடுன்னு சொல்லி அவரை கண்ணத்திலேயே தங்கச்சி அரைஞ்சிருவாங்க. என்ன தைரியம் தான் என்னையே அடிச்சிருப்பேன்னு சொல்லி டூகியா அடிக்கலான்ட்டு வருவாரு. சங்கி அவரை தடுத்து தங்கச்சி அடிக்காத அளவுக்கு பாத்துக்குவாங்க. இந்த வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. நீங்களும் என் கூட இந்த வீட்டை விட்டு வெளில வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த பூந்தொட்டியோ கீழே போட்டு உடைச்சிட்டு டூகி கோவமா போயிட்டு இருப்பாங்க.
இப்ப வேற ஒரு வீட்டுல தங்கலான்ட்டு வந்திருப்பாங்க. டூஹி இப்பவும் யாருக்கிட்டையும் பேசாம ரொம்பவே கோவமா தான் இருப்பாங்க. இப்ப 2 பேரும் ஹை ஸ்கூல் முடிச்சு ஃபிளைட் அட்டெண்டா ஆகிறதுக்காக காலேஜ்ல அப்ளை பண்ணிருப்பாங்க. எங்க 2 பேருக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஆனா எங்களோட குடும்ப சூழ்நிலையால நாங்க 2 பேருமே காலேஜ்ல ஜாயின் பண்ண முடியாது. முதல்ல டூஹி சேரட்டும், அப்புறமா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. உங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் காலேஜ் சேர்றதா இருந்தா கூட நீ தானே சேர்றதா இருக்கும். சன்ஹி, நான் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். உன்னோட தங்கச்சி உனக்கு விட்டு கொடுக்க மாட்டாளான்னு கேட்பாங்க. அப்பெல்லாம் இல்ல, முடிவெடுக்கிற உரிமை என்கிட்ட தான் இருக்கு. நான் தானே பெரிய பொண்ணு, அதனால நான் தான் விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா வெளில வந்துட்டு இருப்பாங்க. சன்ஹி ஃபிளைட் அட்டெண்டா ஆகணும்னு சின்ன பிள்ளையில இருந்தே ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா தங்கச்சிக்காக விட்டு கொடுத்துருவாங்க. தங்கச்சியை பார்த்ததும் சோகத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு டூஹி என்னன்னு கேட்பாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்காக எல்லாரும் கூப்பிடுறாங்க, உன்னதான் முதல்ல கூப்பிடுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷம்லாம் பட்டுக்கிட்டு இருக்காது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிக்கிறேன். உனக்கு காலேஜ் போக விருப்பம் இல்லைன்னா அதை எனக்கு எதிராலாம் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு டூகி சொல்லுவாங்க. உன்னை கோவப்படுத்தணுன்றதுக்காக நான் எதுவும் பண்ணல, நீ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும்னு சன்ஹி ஹாப்பியா சொல்லுவாங்க. நல்ல மாதிரி நடிக்கிறத முதல்ல நிறுத்து. ஒவ்வொரு முறை உன்னை பார்க்கும் போதும் எனக்கு அப்பாவோட நாகம் தான் வருது, அதனாலதான் உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சன்ஹிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்ப காலேஜ்ல சேர முடியலன்றதால ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கையை வேலை சுட்டுக்குவாங்க. ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றது பார்த்தாதுன்னு கிளீனிங் ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததும் சம்பள பணத்தை கொடுத்துட்டு என்னோட தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் உதவி பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, எனக்கும் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. சன்ஹி காலேஜ் சேர முடியலன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தங்கச்சி பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. அடுத்த வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கோம். எதுக்காக எங்களோட கம்பெனியை செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. நான் பெஸ்ட் ஏர்லைன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தகுதியான இடத்துல தான் வேலை பார்க்கணும்னு நினச்சேன். அதனால தான் உங்களோட கம்பெனியில் அப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க. மனசுக்குள்ள தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நான் ஏர்லைன்ஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கல்ல, அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லி மெசேஜ் வரும். டூஹிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் யூனிஃபார்ம் போட்டதான் நீ ரொம்பவே அழகாக இருக்க, இந்த யூனிஃபார்ம் உனக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தொடலான்ட்டு போவாங்க. டூஹி தொட விட மாட்டாங்க. தன்னால் ஃப்ளைட் அட்டெண்ட் ஆக முடியலனாலுமே டூஹி ஃபிளைட் அட்டெண்டா ஆனதை நினைச்சு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். காரை கிளீன் பண்ற வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டூஹியை பார்த்ததும் நான் தானே சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதுன்னு சொல்லி டூஹி சிக்னல் கொடுப்பாங்க. சன்ஹி மனசுக்குள்ள என்னோட குடும்பத்துல உள்ளவங்க தான் எனக்கு ரொம்பவே முக்கியமானவங்கன்னு சொல்லுவாங்க. டூஹி மனசுக்குள்ள என்னோட எதிர்காலத்துக்கு என்னோட குடும்பம் தான் எப்பவுமே தடையா வரும், அதனால அவங்க கூட நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல டூஹி அம்மாவும் அக்காவும் சொல்றத கேட்காம வேற வீட்டுல தங்கறதுக்காக போயிடுவாங்க. டூஹி ஃபிளைட் அட்டெண்டா ரொம்பவே ஹாப்பியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சன்ஹி ஃபிளைட் அட்டெண்டா ஆகணுன்றதுக்காக காலேஜ்ல ஜாயின் பண்ணி ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பசங்க காதலா, அது எதுவுமே எனக்கு தேவையே கிடையாது, நான் வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன்னு தங்கச்சி மனசுக்குள்ள நினைப்பாங்க. சன்ஹி சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பையன் வந்து ஒரு பொருளை வாங்கலான்ட்டு பார்ப்பான். அவன்கிட்ட போதுமான அளவுக்கு காசு இருக்காது. அவரு ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கத பார்த்துட்டு நான் உங்களுக்காக கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு காயினை கொடுப்பாங்க. இப்படியே 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. வெயிட்ட தூக்க சொன்னா தூக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். நானும் ஹெல்ப் பண்றேன்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. காலேஜ்ல இருக்கும்போது ஜோக்கர் வேஷம் போட்டு வந்து ரிங்க கொடுத்து சன்ஹி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான். சன்ஹி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. உண்மையாவே ஒருத்தரை நம்ம காதலிக்கிறதுக்கு பணம் முக்கியமே கிடையாது, என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் இவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பாங்க. கம்பெனியோட மாடலா யாரை செலக்ட் பண்ணலான்றதுக்காக ஃபிளைட் அட்டெண்ட் எல்லாருக்கும் கான்டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கும். கம்பெனியோட ஓனரோட பொண்ணு ஜட்ஜஸ்ல ஒருத்தவங்களா இருப்பாங்க. கம்பெனியோட மாடலா டூஹியை தான் செலக்ட் பண்ணுவாங்க. நான் என்னோட அப்பாவை மாதிரி முட்டாள் வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு பேரு புகழ் பணம் எல்லாமே தேவைப்படுதுன்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க. சன்ஹிக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பையன் கூட கல்யாணம் நடக்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அவனோட தங்கச்சி நானும் போட்டோ எடுப்பேன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சன்ஹியோட பொண்ணு ஸ்கூல் முடிஞ்சு வந்து நாளைக்கு நான் அவங்க எல்லாரையும் பாக்குறேன்னு சொல்லி பாய் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அம்மா குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு கடவுளே திரும்பவும் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றத என்னால நம்பவே முடியல, எனக்கு தெரியும் இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அம்மானு கூப்பிடுவாங்க. சோரம் நீ வந்துட்டியாடா, அம்மாவோட கை அழுக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏமா இப்ப பாரு நீங்க மட்டுமே கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, இருடா கொஞ்ச நேரத்துல முடிச்சிடறேன்னு சொல்லி எல்லா குப்பையுமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அம்மாவோட பாக்கெட்ல இருந்து போனை எடுத்து, அபார்ட்மெண்டோட இன்சார்ஜ் நீங்க தானே, இங்க ரொம்ப அதிகமா குப்பை கிடக்கு, இந்த குப்பையெல்லாம் வச்சு ஒரு மலையே உருவாக்கலாம் போல, ஓ இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க கீழே வர போறீங்களான்னு சொல்லிட்டு காலை பண்ணாம தான் குட்டி வந்து பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் கிளீன் பண்ண வேண்டியவரு வேலை பார்க்காம இருந்துகிட்டு இருப்பாரு. அவரை மிரட்டணும்ன்றதுக்காக தான் குட்டி பாப்பா இப்பெல்லாம் பண்ணிருப்பா. பாப்பா சொல்றதெல்லாம் கேட்டு அவரு பயந்து போய் இந்த
விஷயம் தெரிஞ்சதுன்னா எனக்கு தான் பிரச்சனை ஆயிடும். இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க கிளீன் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாரு. குட்டி பாப்பா அம்மாவை பிடிச்சு இழுத்துட்டு வந்து, அம்மா இதுக்கப்புறமேட்டுக்கு குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க, 4 நாளைக்கு இந்த நாத்தம் உங்களை விட்டு போகாதுன்னு சொல்லுவா. அவரே தனியா இது எல்லாத்தையுமே கிளீன் பண்றது ரொம்பவே கஷ்டம்னு அம்மா சொல்லவும், அம்மா நீ கடைசியா கிளீன் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் அவரு இப்படி பண்ணிட்டு இருக்காரு. பாரு, அந்த மேல் வீட்டுல இருக்கிற லேடி உன்னை எப்ப பாரு அவங்களோட குழந்தைய பாத்துக்க சொல்றாங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்டு எப்ப பாரு உங்களை கிம்ச்சி செய்ய சொல்லி வாங்கிக்கிறாங்க. ஆன்டிக்கு நீங்க தான் ஃபீஸ் கட்டுறீங்க, பாட்டியோட ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே நீங்க தான் கட்டுறீங்க, எல்லாருமே உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவா. அவங்க எல்லாம் என்ன யூஸ் பண்ணலடா, அவங்களுக்கு உதவி தேவைப்படுது, அதனாலதான் நான் உதவி பண்றேன்னு சன்ஹி சொல்லுவா. அம்மா நீங்க உங்களுக்கு உதவி பண்ணுன்ற அவசியம் இல்லைன்னு சோரங் சொல்லுவா. என்னோட உதவி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்குமே நான் உதவி பண்ணணும், அந்த ஜீன் என்னோட உடம்புலயே ஊறி போயிருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா இது உன்னோட ஜீன்ல எல்லாம் இல்ல, உன்னோட ஜீன்லயே இருக்கிற உன்னோட சிஸ்டர் உன்ன மாதிரி வாழ்றது இல்லையேன்னு பாப்பா சொல்லுவா. நெக்ஸ்ட் சீன்ல டூஹி ஃபிளைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க வீடியோஸ் ப்ளே பண்ணி பெஸ்ட் ஃபிளைட் அட்டெண்டன்ட்கான அவார்டை வின் பண்றது டூஹின்னு சொல்லுவாங்க. டூஹிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கெத்தா வந்து அவார்டையும் பொக்கேவையும் வாங்கிப்பாங்க. இப்போ பெஸ்ட் பைலட்கான அவார்டை யாரு வாங்க போறான்றத பாக்கலான்னு சொல்லி ஹீரோவோட வீடியோஸை தான் காட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஃபிளைட்ல போய்கிட்டு இருக்கும்போது 2 இன்ஜினுமே வேலை செய்யாம போயிடும். கடல்ல ஃபிளைட்டை ரொம்பவே ஸ்மூத்தா லேண்ட் பண்ணிருப்பாரு. மிராக்கிள் ஸ்டார் சாங் விஜின் இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் பைலட்கான அவார்டை வின் பண்றாருன்னு சொல்லி அனௌன்ஸ் சொன்னாங்க. சாங் டூஹிக்கு பார்த்த உடனே பிடிக்க ஆரம்பிச்சிடும். மைக்கேல் ஜாக்சன் மாதிரி மூமெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. வாழ்த்துக்கள்னு சொல்லி சேர்மன் அவார்டை கொடுப்பாரு. ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இப்போ டான்ஹே ஏர்லைன்ஸோட 2 ஸ்டாருமே பக்கத்துல இருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்து ஃபேஷன் ஷோல கொடுக்குற மாதிரியே ஃபோர்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. 2 பேருமே ரேம்ப் வாக் நடந்து வந்து ஒருத்தர் பார்த்து ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சாங் டூஹியை தொடாம கையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தான் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. டூஹி இதை நோட் பண்ணிட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி வருவாங்க. ஹீரோ கடுப்பாகி கையை எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஸ்டேஜ்ல இருக்கிறதால ஹீரோ கோவத்தை வெளில காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. சேர்மன் பேசிக்கிட்டு இருப்பாரு. உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும், சேல்ஸ்ல 12 பில்லியன் நம்ம ரீச் பண்ணிருக்கோம். இந்த வருஷம் ஒன் ஏர்லைன்ஸ் ரிலீஸ் பண்ண போறோம். 30 வருஷத்துக்கு அப்புறம் டான்ஹே ஏர்லைன்ஸ்ல என்னோட கனவு நிஜமாக போகுது. இப்போ நான் உங்க எல்லாருக்கும் விருந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன், எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, எல்லாரும் உங்களோட கிளாஸ உயர்த்துங்க. டான்ஹே ஏர்லைன்ஸோட 30வது ஆனிவர்சரின்னு சொல்லுவாரு. ஏன் கேப்டன் சாங் நீல கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்பாங்க. மனசுல நினைக்கிறத வெளில காட்டக்கூடாதுன்றதுக்காக தான் பசங்க நீல கலர் ட்ரெஸ்ஸ போடுவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு டூஹி சொல்லுவாங்க. எதுக்காக அவரு இப்படிலாம் பண்ணணும்னு கேட்பாங்க. நான் அவரோட பேக்ரவுண்டை செக் பண்ணேன், அவருக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கையே இல்லை, பொண்ணுங்களை தன்னை விட்டு தூரமா வைக்கணும்ன்றதுக்காக உடல் அளவுலயும் மனதளவுலயும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. கம்பெனில அவரு ஜாயின் பண்ணதுல இருந்து ஒரு ஃபிளைட் அட்டெண்டன்ட் கூட அவரு டேட் பண்ணதோ இல்ல ஒன்னா சாப்பிட்டதோ கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பமே இல்ல, எதுக்காக நீ அவர் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கன்னு கேட்பாங்க. நீ தரையில கிடக்குற கல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவியா, இல்ல லக்ஸரியான ஒரு கடையில டிஸ்பிளேல இருக்கிற லிமிடெட் எடிஷனா இருக்கணும்னு ஆசைப்படுவியான்னு கேட்பாங்க. கண்டிப்பா நான் லிமிடெட் எடிஷனா தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்பாங்க. ஏன்னா அதுதானே ரொம்பவே ரேரானதுன்னு சொல்லுவாங்க. சாங்கும் அதே மாதிரிதான் ரொம்பவே ரேரான பீஸ், மியூசியத்திலயோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ மட்டும்தான் உன்னால பார்க்க முடியும், அவர் வேணும்னு நீ நினைக்க மாட்டியான்னு கேட்பாங்க. ஆப்பிரிக்கால கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஏலம் விடுறது இப்ப நடக்க போகுதுன்னு அனௌன்ஸ் சொன்னாங்க. டூஹி கிளம்பலான்ட்டு பார்க்கவும், நீ போக போறியா, இன்னும் கொஞ்சம் நேரத்துல சேரிட்டி ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. வேற கண்ட்ரில இருக்கிற குழந்தைங்களுக்காக நான் எதுக்கு உதவி பண்ணணும்னு டூஹி சொல்லுவாங்க. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, நீ கலந்துக்கிற மாதிரி நடிக்கவாவது செய்யலாம்ல, நீ ரொம்பவே இறக்கமே இல்லாதவன்னு சில நேரத்துல தோணுதுன்னு சொல்லுவாங்க. விடு, என்ன இறக்கமே இல்லாத ராட்சசின்னு எல்லாரும் சொல்றாங்கன்றது எனக்கு தெரியும், அவங்க அப்படி சொல்றதால என்னோட வாழ்க்கை எந்த விதத்திலயும் பாதிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. டூஹி போனதுக்கு அப்புறம் சரியான ராட்சசி இவளுக்கு எது விருப்பமோ அதை மட்டும்தான் பண்ணுவா, இவளை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சேர்மனோட பொண்ணு ஃபிளைட்ல இருப்பாங்க. நூடுல்ஸை சாப்பிடலான்ட்டு போனா கையை நல்லா சுற்றும். என்னமா பண்ணி வச்சிருக்க, இது ரொம்பவே சூடா இருக்கு, இந்த யானத்தையுமே நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு வந்தியா, என்னோட கையெல்லாம் சுட்டுடுச்சு, நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணிலாம் பண்ண மாட்டியான்னு கேட்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், ஓ நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இதை பண்ணேன், பேசஞ்சருக்கு சூடா சாப்பாடை கொடுக்கும் போது கண்டெய்னரையும் சூடு பண்ணி கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு கியூட்டா சொல்லுவாங்க. நீ இந்த அளவு வேலை பார்க்கறதுக்கு நான் தான் காரணம், நீ எனக்கு லெக்சர் கொடுக்குறியான்னு கேட்பாங்க. இல்ல மேம் அப்படிலாம் இல்லைன்னு அட்டெண்டன்ஸ் சொல்லுவாங்க. நீ நான்வெஜ் கொடுக்கறதா இருந்தா கண்டெய்னரை சூடு பண்றது தப்பு கிடையாது,
ஆனா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்க்காகலாம் நீ கண்டெய்னரை சூடு பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா? இது ரொம்பவே டேஞ்சரானதுன்னு சொல்லுவாங்க. என்ன மன்னிச்சிருங்கன்னு அந்த பொண்ணு சொல்லும். உன்னோட முகத்தை பார்த்தா நீ செஞ்சது சரிதான்னு நீ நினைக்கிற மாதிரி தோணுது. இந்த பவுல் சூடா இருந்ததால என்னோட கையை நான் சுட்டுக்கிட்டேன். ஆனா நீ சூடு பண்ணது சரிதான்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப இதை நீயே சாப்பிடு. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? முதல்ல சாப்பிடு, மொத்தத்தையும் காலி பண்ணு. இதை நீ சாப்பிடலன்னா நான் உன்னை விட மாட்டேன்னு சைக்கோத்தனமா சொல்லிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஹனி என்னாச்சுன்னு கேட்பாரு. எதுக்காக நீ எழுதிக்கிட்டு இருக்க? நான் உன்னை என்ன பண்ணேன்? நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எல்லாரும் உன் பக்கம் பேசணுன்றத ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கியா? நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி நூடுல்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட தலையிலேயே கொட்டிட்டு அச்சோ பாவம்னு சொல்லி சைக்கோத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஃபிளைட் லேண்ட் ஆனதும் போலீஸ் அவங்கள கூட்டு போறதாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணலன்னு எனக்கு தோணுது. ஃபிளைட் அட்டெண்டன்ட் ஒழுங்கா வேலை பார்க்கலன்றதுக்காக தானே அவங்க இப்படி பண்ணாங்கன்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாரு. இவங்க எங்க கூட வந்துதான் ஆகணும்னு சொல்லி தரன்னு பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த ஃபிளைட் அட்டெண்டன்ட் பார்த்து ராட்சசின்னு சொல்லி திட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஃபிளைட்ல இருந்த யாரோ நடந்த இன்சிடென்ட்டை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோ வைரலா போய்கிட்டு இருக்கும். எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. உங்க பொண்ணு பிரச்சனையில இருக்காங்கன்னு நடந்த விஷயத்த பத்தி சொன்னதும் என்னன்னு கேட்பாரு. ஃபிளைட் அட்டெண்டன்ட் மேல நூடுல்ஸை கொட்டின வீடியோ வைரலா போய்கிட்டு இருக்கு. நாங்க அதை ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. ஆமா, எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் இதை தடுத்து நிறுத்துங்க. ஏன் தான் என் பொண்ணு இப்படி இருக்காளோ? இப்படி ஒரு முக்கியமான நாள்ல எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டு போல இருக்கு. லீகல் டீம்கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே செட்டில் பண்ண சொல்லுன்னு அனுப்பிவிடுவாரு. சன்னியோட ஹஸ்பண்ட் தூங்கி எழுந்து 30 வயசுல கொரியாவில் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கிற பையன். காலைல எழுந்து ஷேவ் பண்ணாம முகத்தை கூட கழுவாம எடுக்கிற செல்ஃபின்னு சொல்லி செல்ஃபி எடுத்து பார்த்துட்டு நான் ரொம்பவே அழகா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே செல்ஃபி எடுத்து உடனே இதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். சன்ஹி கால் பண்ணுவாங்க. பயந்து போய் போனை தூக்கி போட்டுருவான். ஹனி, நான் தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். செல்ஃபி எடுக்காதீங்க, சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காதீங்க, என்னோட காலை அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிதான் ரிங்டோனை செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் காலை அட்டன் பண்ணி ஹனி, என்ன நீ கொலை பண்ண ட்ரை பண்றியா? என்னோட உயிரை காப்பாத்துறவளே நீ தானே சொல்லுவான். மன்னிச்சிருங்க, நான் உங்களை பயமுறுத்திட்டேனா? கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்பாங்க. நீ ரொம்ப ஓல்டு ஃபேஷன்டா இருக்க, நான் வாழ்றதுக்கு காரணமே நீதான். என்னோட இதய துடிப்பை நிறுத்தி என்ன நீ கொல்ல பாக்குறியான்னு கேட்பான். அச்சோ, உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டுல எந்த வேலையும் பார்க்காம இருக்கிற உன்னோட ஹஸ்பண்ட எதுக்கு நீ இந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க? ஒய்ஃபை வேலை பார்க்க விட்டுட்டு அவன் சும்மா இருக்கான், நாள் முழுக்க போனை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல, அவர் ஒன்னும் என்ன வேலை பார்க்க விடல, நான் தான் வாலண்டரா வேலை பார்க்க வந்திருக்கேன். நான் இதே மாதிரிலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அங்க இருக்கிற ஃபுட் ட்ரக் மாதிரியே நானும் ஒரு ஃபுட் ட்ரக்கை வாங்கி ஓனர் ஆகணும். கூடிய சீக்கிரம் இதை நான் பண்ண போறேன், நான் சொல்றது சரிதானு கேட்பாங்க. நீ சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறீல, அதை பார்க்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்குமே 50% டிஸ்கவுண்ட் தரேன், உங்களோட வாழ்க்கை மொத்தம்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. உங்களோட உதடு ரொம்பவே வறண்டு போச்சு, நான் உங்களுக்காக விட்டமின் ட்ரிங்க் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கொடுக்கவும் என்னோட ஹஸ்பண்ட் கூட என்ன இப்படி பார்த்துக்கிட்டது இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி மொத்த பேருக்குமே கொடுத்து சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. சேர்மன் கம்பெனிக்குள்ள என்ட்ரு ஆனதுமே அவரோட பொண்ணை பத்தின நியூஸ் தான் போய்கிட்டு இருக்கும். எதுக்காக என்னோட பொண்ணு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா? எதனால இவ இப்படி ஆனான்னு தெரியவே இல்லையே. அவளை பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமா இருக்கு. பாக்குற எனக்கே இப்படி இருக்கு, மத்தவங்களுக்கும் இதே மாதிரி தானே தோணும். இவளை நல்லபடியா வளர்த்து நிறைய செலவு பண்ணி நான் படிக்க வச்சேன். நல்ல ஸ்கூல்ல கிரேட்டான டீச்சர் கிட்ட தான் படிக்க வச்சேன். கடைசியில இவ பைத்தியமாகிட்டா. இதனாலதான் என்னோட பிளட் ப்ரெஷர் எப்பவுமே அதிகமா இருக்கு. என்னோட தலைய வேற வலிக்குது. எப்ப இவ கொரியாவுக்கு திரும்ப வருவான்னு கேட்பாரு. கூடிய சீக்கிரம் இன்சியான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு உங்க பொண்ணு வந்துருவாங்கன்னு சொல்லவும் இந்த கேஸை எப்படி நான் டீல் பண்ண போறேன்னு தெரியலையேன்னு சொல்லுவாரு. டெரி ஏர்போர்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் யூஎஸ் ஏர்போர்ட்ல என்ன நடந்துச்சு, இன்வெஸ்டிகேஷன் எப்படி போச்சு, நீங்க பண்ண தப்பா ஒத்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் இப்படி எல்லாம் கேட்கறத பார்த்து கடுப்பாகி குப்பை ரிப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தவனை இடிச்சிருவாங்க. இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராதுன்னு ஹஸ்பண்ட் அவங்கள சேஃபா கூட்டு போயிட்டு இருப்பாரு. டூஹிக்கு கால் பண்ணி அப்பாவுக்கு படைக்கிறதாக போய்கிட்டு இருந்தேன், வர வழியில உன்னோட வீட்டுக்கு அப்படியே போகலான்ட்டு பார்த்தேன், உனக்காக நான் ஊருகா ஃப்ரிட்ஜ்ல வச்சிடறேன்னு சொல்லுவாங்க. டூஹி ஏற்கனவே இருந்த வீட்டுல இருந்து இப்ப ரொம்ப பெரிய வீட்டுக்கு மாறி இருக்கா. இந்த வீடு ரொம்பவே நல்லா இருக்கு, என்னோட சிஸ்டர் ரொம்பவே கூலானவன்னு சொல்லிட்டு டூஹியோட யூனிஃபார்மை வச்சு பார்த்துட்டு பேசஞ்சரை வெல்கம் பண்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லி கிம்ச்சியை ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சுட்டு வீட்டை விட்டு வெளில போகலான்ட்டு பார்ப்பாங்க. அப்போ ஒருத்தர் மறைஞ்சிருந்து சன்னியை பிடிப்பாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.